அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலத்தின் நிறுவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த காட்சியை பாருங்களேன். இந்த காட்சியை பார்க்கல இது ரொம்ப வைரல் ஆச்சு. என்ன அப்படின்னா, ஒரு சகோதரர் சில்லறை கேட்கிறாரு. அதாவது பேலன்ஸ் கொடுக்கல, கொஞ்ச நேரம் கழிச்சு கொடுத்தாங்க. கிழிஞ்ச நோட்டா இருக்கு. இந்த கிழிஞ்ச நோட்டை நீங்க மாத்தி கொடுங்கன்றப்ப பஸ் ஸ்டாண்டுக்கு வாங்க, நான் மாத்தி தரேன்னு வாக்கு கொடுத்தாரு. கடைசியில பஸ் ஸ்டாண்டுக்கு போகல அவர் மாத்தி பேசினதை பார்க்க முடியும். சகோதரர் கேட்டப்ப திருப்பியும் இவர் அடிச்சதை நம்ம பாக்குறோம். அந்த கண்டக்டர் நடத்துனர், வண்டி நடத்துனர் இவர் அடிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இந்த சம்பவத்தின் மூலியமா நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? மனிதனையுமே செத்து போச்சு அப்படிங்கிறோம். ஏன் அப்படி சொல்லணும் தெரியுமா? நிச்சயமாக இது போல இருந்த ஒவ்வொருத்தவங்களும் இது போல பண்றதுக்கு விரும்புவாங்களா தன்னுடைய குடும்பத்தார அப்படிங்கிறத பார்த்தாலே நமக்கு ரொம்ப இது போல உள்ள செயல்கள்லாம் ஆச்சரியமா இருக்கு. எப்படி இப்படி பண்றாங்க அப்படின்னு. நிச்சயமாக நமக்கு அல்லாஹ் தான் எல்லாற்றையும் இரக்கம்னா என்ன, அதாவது பொறுமை, அதாவது நற்பண்பு, இது எல்லாம் என்ன, அதை எப்படி இருக்கணும், நம்ம எப்படி செயல்படுத்தணும், இது போல எல்லாவற்றையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்தா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். நிச்சயமாக அதனுடைய பண்பு இங்க வெளிப்படாம இருக்கிறதுனால இது போல அவ்வளவு நிலையில அந்த சமுதாயத்துக்கு ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நிலைமை நாம் யாரும் கையில எடுத்து விடக்கூடாது. நற்பண்புகள் ரொம்ப முக்கியம். இதைதான் மார்க்கத்திலே சொல்லக்கூடியது. என்ன தெரியுமா? நிச்சயமாக அதாவது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அலி தன்னுடைய அடிமையை அடிக்கிறாங்க. அடிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வின் தூதரவர்கள் பார்த்துட்டு சொன்னாங்க, நிச்சயமாக இந்த அடிமை மீது உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ இதை தாண்டி பல மடங்கு உன் மீது உன்னுடைய இறைவனுக்கு உரிமை இருக்கிறது, அதாவது அதிகாரம் இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதரவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னா, நல்ல அந்த விஷயத்தை ஒரு விஷயத்தை கவனிங்க. இந்த செய்தியின் மூலமா என்ன அல்லாஹ்வின் தூதர் சொல்ல வராங்க தெரியுமா? என்ன கருத்து தெரியுமா? அழகான கருத்து. அதாவது எப்ப அடிமையை நீ பாத்துக்கிற அந்த அடிமையை, அதாவது நீ அடிக்கிற அதிகாரத்துல அப்படி இருக்க பல மடங்கு அந்த அடிமையை அல்லாஹ்வின் தூதர் சொல்லாம இந்த இடத்துல உன் மீது அல்லாஹ்க்கு பல அதிகாரம் இருக்கு. ஆனா அந்த அதிகாரம் இருந்தாலும் அல்லாஹ் உன்னை எப்படி நேசிக்கிறான், எந்த அளவுக்கு நீ அல்லாஹ்வை வணங்கினாலும் வழங்காட்டி எல்லாவற்றையும் அல்லாஹ் உனக்கு கொடுக்குறானா இல்லையா, இது போல நீ நடந்து அல்லாஹ்வுடைய சுன்னத்தை நீ ஏத்து நடக்கணும், அது போல பின்பற்றி நடக்கணும் அப்படிங்கிற அழகான கருத்து இந்த செய்தியில பார்க்க முடியுதா இல்லையா? அதே போல யாருக்கு யார் அனாதைகளா இருக்காங்களோ, யாருக்கும் ஒன்றுமே இல்லையோ அவர்களை வேறு மனிதர்கள்ட்ட ஒப்படைச்சு அவர்களை பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு தான் அடிமை முறை அப்படிங்கிறது. இதுல கூட அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, நிச்சயமாக உங்களுடைய அடிமைகள் உங்களுடைய சகோதரர்கள், அவர்களை உங்களுக்கு அதிகாரத்தின் கீழ் அல்லாஹ் வைத்துள்ளான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு ஒரு சகோதரன் இருக்கிறாரோ, இது போல அதான் அடிமைன்னு கூட சொல்லல இந்த இடத்துல, சகோதரன்னே சொல்றாங்க. சகோதரருக்கு ஈக்குவலான ஆள் தான் அந்த அடிமை. அவர் அனாதையா யாரும் இல்லாதவர்களா இருந்தா கூட யாருக்கு சகோதரர் இருக்கிறதோ தான் உண்ணுவதிலிருந்து அவருக்கும் உண்ண கொடுக்கட்டும், தான் உடுத்துவதிலிருந்து அவருக்கும் கொடுக்கட்டும் என்று சொல்லக்கூடியதை பார்க்க முடியும். நீங்க அப்ப விஷயம் என்ன தெரியுமா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதாவது அல்லாஹ் தான் இது மாதிரி உள்ள ஆட்களை எல்லாத்தையும், அதாவது பலவீனமான ஆட்கள் இருந்தாலும் சரிதான், நாம அவங்க மேல அதிகாரம் செலுத்தணும் அப்படின்னா அல்லாஹ் தான் அப்படி கொடுத்து வச்சிருக்கான், அல்லாஹ் தான் அதை பண்ணியிருக்கான். அப்படிங்கிறப்ப அதை ஏத்து நம்ம நிச்சயமாக நடக்கணும். அல்லாஹ்வுடைய சுன்னத்தை பின்பற்றணும். அல்லாஹ்வுடைய சுன்னத் என்ன, அதாவது இரக்கம் காட்டுதல் எல்லாமே அல்லாஹ்வை பின்பற்றுதல் தான். இது போல நம்முடைய உள்ளங்களை மாற்றி நல்ல பண்புகளை வளர்த்து இது போல உள்ள நிலைமைகளிலிருந்து நம்மளை காத்துக்கொள்ள